வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம காலை உணவு பார்த்திங்கன்னா மாம்பழம், ஒரே ஒரு கொய்யாப்பழம் பீஸ் வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். இது வந்து சோயாபீன்ஸு வேக வச்சு வச்சுருக்கோம். சோயாபீன்ஸ் ஆக்சுவலாக வந்து வெள்ளை கலராக தான் இருக்கும். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டனாலும் மஞ்சள் கலராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 100 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நார்மலாக எல்லா சுண்டல் ஐட்டிலும் ஒரு 25லேருந்து 26, 23 இந்த அவ்வளோதான் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் சோயாபீன்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். அதனால் சோயா வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு 200 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய ஒரு நாளையான ப்ரோட்டீன் தேவையில் கிட்டத்தட்ட 80% வந்து பூர்த்தி ஆகிரும். ஓகே, அடுத்து வந்து இது வந்து செந்தண்டு கீரை வந்து பொரியல் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் பழைய சோறு தான். இது வந்து கேரளா மட்டை அரிசி தயிர் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய கேள்வி வரும், என்னடா அது பழைய சோறு அடிக்கடி வருது அப்படின்ட்டு. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறனால தான் நாங்கள் பழைய சோறு ரெகுலராக சாப்பிடுவோம். இது பழைய சோறு ரொம்ப நல்லதுங்கிறது ஒரு காரணம். அப்புறம் அது இல்லாமல் நாங்கள் மதியம் வந்து வைக்கிற சாப்பாடு வந்து சோறு வந்து கம்மியாக எடுத்துக்கிறனால அந்த சோறு வந்து ஆட்டோமேட்டிக்காக மீதியாகிடுது. அதனால் பழைய சோறு வருது. ப்ரோபயோட்டிக் உணவு அப்படிங்கிறனால வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்படிங்கிறனால பழைய சோறு அடிக்கடி எடுத்துக்கிறோம். இதே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, சர்க்கரை வியாதி இருக்குங்க பழைய சோறு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இட்லி தோசை சாப்பிட்றத விட பழைய சோறு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய சோறை வந்து அப்படியே சாப்பிட்றது சங்கடப்பட்டுட்டு மிக்சியில் அடித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றவே வேண்டாம். நான் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு வேளை டேஸ்ட்டு நல்லா இருக்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ரொம்ப லிக்விட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் வந்து என்னென்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் லெவல் வந்து ஷூட்டப் ஏறிடும். அதனால் அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி சோறாக சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து, முக்கியமாக அந்த தண்ணி பழைய சோறு நைட்டு ஊற்றி வச்ச தண்ணியோடு சேர்த்து சாப்பிடுங்க. மோர் தயிர் ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கங்க. ஓகே.